மாதன்றது மரபுக்கு கேட்போம். வணக்கம் சிவசிவர்களே, சரசபாசன் அவர்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்குவோம். இனி உற்சாகமான மதிய வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கு. எல்லோருக்குமே எங்களுடைய கவிதை ஆசான் மதிப்புக்குரிய சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் மற்றும் பாம உறவுகள் இணைந்து கேட்க பார்க்க ஆர்வமாக இருக்கின்றவர்கள் எல்லோரையுமே அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவியற்றல் வகுப்பு 132. என்றும் உற்சாகமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். எல்லோருமே தயாராக இருப்பார்கள், கேட்டும் ஆர்வமாக பயின்று கொண்டிருப்பார்கள். எல்லோருமே அன்பாய் வரவேற்றபடி இப்பொழுது முதல் இந்த 1 மணி நேரத்தை ஆசிரியகையிலே அன்பாய் ஒப்படைத்தபடி எல்லோருக்குமே இனிய நத்தர் வாழ்த்துக்கள் மற்றும் புது வருடத்தை எதிர்பார்த்து வரவேற்று காத்திருக்கிறோம். எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். வாருங்கள் ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமாக தொடர்ந்து எவ்வித தொய்வுமின்றி நடைபெற்று வருகின்ற மரபிலக்கண பயிற்சி வகுப்பு யாப்பிலக்கண முறைப்படி மரபு கவி கற்போம் வகுப்பு 132. எப்படி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. ஆனா 132வது வகுப்பாக நம்முடைய பாமுகம் ஒளித்திரையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஸ்கைப் காலங்களை தாண்டி நாங்கள் இப்போது ஜூம் செயலி வழியாகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாமுகம் இயக்குனர் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அவர்தம் துணைவியார் என்னுடைய அருமை சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுதே நாங்கள் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புது வருட வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தார். எந்த ஒரு அவசர அடி ரங்கா என்பது போல அவசர அடி நாங்க இப்ப சிவதர்ஷினி ராகவனாக மாறிக்கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவர் சூழலை புரிந்து கொள்வோம் எப்போதுமே நாங்கள். அந்த வகையிலே இன்றைய வகுப்பும் வீட்டு பாடங்களை செவிமடுக்கின்ற வகுப்பாகத்தான் அமைய இருக்கின்றது. ஏனென்றால் விரைவாக உங்களால் வெண்பாக்களை இயற்றுகின்ற அளவிற்கு உங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இப்போதெல்லாம் நாங்கள் சிற்றிலக்கியங்களை இயற்றி கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய சிற்றிலக்கியமாக இருபா இருபக்கு என்ற புதிய ஒரு சிற்றிலக்கியத்தினை எழுதுவதற்கான பயிற்சிக்காக விரலி விடு தூது என்ற தலைப்பினை நாங்கள் தந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு காப்பினையும் நூற்பயனோடு நிறைவு செய்ய வேண்டும் என்ற ரீதியிலே தந்துவிட்டு அதிகாரமானது 9வது அதிகாரமா 5வது அதிகாரம். 5வது அதிகாரமாக நாம் அழகிட்டு தலை சொல்லி ஓசை சொல்லுவதற்கான நேரமாகவும் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இங்கே இணைந்தவர்கள் முழுமையாக யார் யார் இணைந்திருக்கின்றார் என்பதனை தெரியப்படுத்திவிட்டால் போதுமானது. கோசலாஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மற்றும் சிவனியகம் இணைந்திருக்கிறார். செல்வநாயகமும் இணைவதா சொன்னார். செல்வநாயக அம்மாவும் இணைவார் என்றுதான் சொல்லியிருக்க. அவருக்கு அந்த நேரத்தை மீண்டும் ஒரு முறை போட்டா இணைஞ்சிருவார். ஆமா. வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம் ஆசிரியரே. நான் உங்களோட நிகழ்ச்சியில பங்கு பற்றையில பார்த்து கொண்டிருக்க போறேன். ஆனால் முதலாளி விரப்பெல்லாம் கேட்கிறேன் டீச்சர். உங்களோட இன்றைக்கு விரலி விடுதுவது சரியான ஆசையா இருந்தது, எழுதணும் என்று ஒரு நல்ல ஒரு தலைப்பு. நேரமே கிடைக்கல, எழுத இல்லை. அதால கேட்டுக்கொண்டிருக்க போகிறேன். நன்றி நன்றி. இயன்றால் திருக்குறள் பிரிக்க இயலுமெனில் கடைசியா நான் செய்கிறேன். ஆமா, பாட்டுகளை கேட்டு போட்டு செய்கிறேன். ஆமா, சரி சரி சரி. நம்ம சிவதர்ஷினி ராகவனோடு ஆரம்பித்துக் கொள்வோம். ஆமா, நன்றி. என்னுடைய பாடல்களை தருகிறேன். காப்பு பாடலை முதலில் தந்துவிட்டு இரு மனங்கள் கொண்டோர் இனியதாய் ஒன்றி ஒரு மனத்தாய் வாழ்தலும் ஒழுக்கத்தை பேணி வருகின்ற துன்பத்தை வாராது ஓட்டி கருவமாய் வாழ்தலும் காப்பு. அடுத்து
பாடல்கள் மூலியம் அன்புடை தோழியை இது விரலி மாறி மாறி ஒரு 10 பாடல் விரலியும் தோழியும் கதைப்பதாகவும் பிறகு விரலியும் தலைவனும் கதைப்பதாகவும் நிறைவாக நன்றியோடு முடிப்பதாகவும் இருக்கிறது. சரியாக தெரியல. நான் என்னுடைய முயற்சியை தருகிறேன், பார்த்துக்கொள்வோம். சரி சரி. ஆமா. அன்புடை தோழியே அன்றே உரைத்தேனே உன்னவனை நீ அருகில் உள்ளவரை என்னாலும் கண்ணலென வைத்திடு காலமும் காத்திடு நன்மைகளே சூழ்ந்திடும் நன்கு. நன்கே உரைத்தாய் நலமோ கனிந்தாய் பண்போ புரிகிறான் பண்பட்ட செயலோ கண்பட்டதன்றோ கரும மாற்றலும் புண்பட்ட துள்ளமும் பூத்து. பூத்து கிடந்தனை புல்லென நின்றாலும் காத்து கிடந்திட காலமும் மூத்தவர் சாத்திரம் சொல்வதாய் முன்னே வருவரே பாத்திரம் பேசாதே பண்பு. பண்பு தொலைத்தார் பணிவும் துறந்தாரே என்புடன் வாழ்கிறேன் எண்ணியும் காய்கிறேன் என்னவன் வந்திட என்றும் கனவாக துன்பமும் காண்கிறேன் தூண். தூண்டில் தனிலே துணிந்து பணிந்துமே மீன்கள் அகப்படல் மிச்சமும் காண்பதில்லை. ஆண்ட பரம்பரை ஆளும் திடத்தாலும் ஆண்ட பரம்பரை ஆளும் திடத்தாலும் தீண்டாதிருப்பது தீங்கு. தீண்டாதிருப்பது தீங்கு. தீங்கினை தந்தவர் தீதென காணாரோ ஏங்கி தவிக்கிறேன் ஏந்திளை இங்கென நீங்கிச் செல்லுங்கால் நீயும் செவிகொடு பாங்கி உனையே பணிந்து. பாங்கி உனையே பணிந்து பணிந்தும் தருமொழி பாங்குடன் உரைப்பேன் தனிந்தும் கனிவுடன் தாரம் வனிதை அணிந்த அணிகளும் ஆழமாய் கூறும் நனிமிகு காரியம் நன்று. நன்றே உரைத்தாய் நயந்தே கிடக்கிறேன் சென்றே தலைவனின் செவ்விய காதினில் நின்றே தருவது நின்னுடைய பாங்கென மன்றம் தினமும் மகிழ்ந்து. மகிழ்ந்து உரைப்பதும் மார்க்கம் இதுவே அகிலம் தெரிய அறிவில் பகிர்ந்து முகிலாய் குளிர்ந்து முன்வந்து தந்தேன் அகிலம் யாவும் அறிந்து. இது தோழி அறிந்து மனதும் அகன்று விலகி பனித்தே மகிழ்வை பலமும் அறிய பலரும் அறிய பறித்தே அறிந்து என்று வரைக்கலாம் நாங்கள் பறித்து அறிந்து மனதும் அகன்று விலகி பறித்தே மகிழ்வை பலரும் அறிய முறித்தே மனவினை மூர்க்கமாய் போனான். முறித்தே மனவினை மூர்க்கமாய் போனான் தரித்த தருவினை தான் தரித்த தருவினை தருவெனத்தான் என்று தருவென விரலி சொல்ற தான் தன் விழியது சிந்த மணியாளும். தான் தன் விழியது சிந்த மணியாளும் வீண்பழி கேட்டு விழுந்தே கிடக்கவும் காண்பாய். மான்விழி உன்னவள் மண்ணில் விழமுன்னே கான் கண்டு இன்பத்தை காட்டு. கான் கண்டு இன்பத்தை காட்டு. இந்த பாடலை திருப்பி படிங்க. தான் தன் விழியது சிந்த மனையாளும் வீண்பழி கேட்டு விழுந்தே கிடக்கவும் காண்பாய். அதுதான் 4 சீர்கள் கொண்டது 5 ஆயிருக்கேன். சொல்லு வரவே வராது. விரலி விடு தூது அப்படின்னு நம்ம அது கிடக்கும். வீண்பழி கேட்டு விழுந்தே விழவும் காண்பாய் என்று இல்லாட்டி சரி அந்த இடத்த குறிச்சு பட்டு வச்சுக்கோங்க. சரி சரி அப்புறமா சரிப்படுத்திக்கோங்க. ஆமா. மான்விழி உன்னவள் மண்ணில் விழமுன்னே கான் கண்டு இன்பத்தை காட்டு. காட்டுத்தனமாய் இது தலைவன் இதுல தொடங்குற காட்டுத்தனமாய் கரையும் மனையால் தான் பாட்டுக்கு என்னாலும் பக்கத்துணை போகேன் நான். வாட்டும் துயருக்கு வண்ணமையில் இன்பமாம் கேட்டு வழி மாறேன் கெட்டு. வாட்டும் துயருக்கு வண்ணமையில் இன்பமாம் கேட்டு வழி மாறேன் கெட்டு. உரலி கெட்டு நிலை மாறி கெடுபுத்தி கேளாதே பட்டும் திருந்தலாம் பண்பாய் சுட்டு மெந்தன் குட்டி கருத்தினை குன்றென நம்பி வெட்டிவிடு இவ்வழி வேறு. வெட்டிவிடு இவ்வழி வேறு. வேற்றுமை வந்ததால் வெந்த மனதினை மாற்றவே இவ்விடம் மாண்பென வெட்டி வெட்டி விடு வெட்டி விடு இவ்வழி. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காய்ச்சி இருக்கு பத்தி இல்ல. அதே விளமாதான் மாறிக்கும். தலை தட்டாது. விளமாதான் மாறும். அது புணர்ச்சியில காய்ச்சி கிடையாது. ஆனா தலையெல்லாம் தட்டாது. ஒண்ணும் தப்பு இல்லை. சரி.
வேற்றுமை வந்ததால் வெந்த மனதினை மாற்றவே இவ்விடம் மாண்பென பற்றினேன். காற்றென நீயுமே காரணம் கூறினாய். காற்றென நீயுமே காரணம் கூறினாய். சாற்றுவேன் பற்பல சான்று. சாற்றுவேன் பற்பல சான்று. சான்றுகள் சொல்லி மனத்தினை மனதைன்னு கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனத்தை அப்படி மாத்திக்கோ. முதலடி வேற்றுமை வந்ததால் வெந்த ஆமா இத்தனை மனத்தினையா மனத்தினை. சான்றுகள் சொல்லியும் சங்கதி கூறியும் ஆன்றவர் காட்டிய அவ்வழி தாண்டுமோ. வேண்டுதல் செய்கிறேன் வேதனை கொள்கிறாள் மீண்டுமாய் வந்திடு மீண்டு. வேண்டுதல் செய்கிறேன் வேதனை கொள்கிறாள் மீண்டுமாய் வந்திடு மீண்டு. மீண்டு நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி படிங்கோல அவ்வளவு அழகா இருக்கும். சரி. வேகமா படிச்சீங்கன்னா அந்த இது புரியாது உங்களுக்கு. விரலி வச்சுதே புரியாது. யார் யாருக்கு இடையில பேசிக்கிறாங்கன்னே தெரியாது. பேச்சு உரையாடல் வேற. அதான் இது தலைவன் சொல்றார். மீண்டு வருதலும் மின்னல் ஒளியில்லை. மீண்டு வருதலும் மின்னல் ஒளியில்லை. காண்கிறாய் என் நிலை கணமும் புரியாதோ கண்டும் புரியாதோ. காண்கிறேன் என் நிலை கண்டும் புரியாதோ. பாண்மகள் உன்றனுக்கு பண்புடன் சொல்லுவேன். பாண்மகள் உன்றனுக்கு பண்புடன் சொல்லுவேன். ஆண்மகன் ஆற்றலை ஆண்டு. ஆண்மகன் ஆற்றலை ஆண்டு. விரலி ஆண்டவன் கூறினும் ஆற்றாயோ உன்னவள் மாண்டுமே போய்விடி. ஆண்டவன் கூறினும் ஆற்றாயோ உன்னவள் மாண்டுமே போய்விடின் மாறுமோ ஏண்டாப்பு. மீண்டுமாய் வராவிடில் மீளாதே வாழ்வது. மீண்டுமாய் வராவிடில் மீளாதே வாழ்வது. காண்பாய் காலனவன் கண். காண்பாய் காலனவன் கண். காண்பாய் காலனவன். அதுல பாருங்க நிறைய தலை எங்க போய் நிக்கிறது. காண்பாயே கூட போட்டுக்கலாம். கண்டிடுவாய் போடலாம். ஆமா அதுல நேர் தேமா காண்பாயோ அப்படி கூட போட்டுக்கலாம். காலனவன் கண். ஆமா அதுல சரி. கண்டிடுவாய் கண்டிடுவாய் கூட கண்டிடுவாய் காண்பாய் காலனவன். கண்டனை விட்டு கனவது நம்பினேன். இது தலைவன் மனம் எல்லாம் மாறுறது. கண்டனை விட்டு கனவது நம்பினேன். மண் தானும் ஏற்குமோ மாறினேன் இக்கணம். மண் தானும் ஏற்குமோ மாறினேன் இக்கணம். என்னவள் செல்லுவேன் எந்நிலை கூறுவேன். உன் செயல் போற்றி உணர்ந்து. உன் செயல் போற்றி உணர்ந்து. விரலி போற்றி மகிழ்கிறேன் பொன்னென மதிக்கிறேன். சாற்றி மாந்தரும் சந்ததி ஆற்றுமே. ஏற்றி உனதென என்றும் மனையாளை. ஏற்றி உனதென என்றும் மனையாளை. தூற்றாது வாழ்தல் துணை. தூற்றாது வாழ்தல் துணை. தலைவி மனையாளை தூற்றாது இல்ல ஏற்றி அந்த முதலடியில இருந்து படிங்க. போற்றி மகிழ்கிறேன் பொன்னாய் மதிக்கிறேன். சாற்றி மாந்தரும் சந்ததி ஆற்றுமே. ஏற்றி உனதென என்றும் மனையாளை. தூற்றாது வாழ்தல் துணை. இது தலைவி நிறைவாக 20வது பாடல். துணையாய் நிலைதனை தூங்கா விழியை. துணையாய் நிலைதனை தூங்கா விழியை. இணையாய் மனதேற்றி இன்முகம் காட்டி. இணையாய் மனதேற்றி இன்முகம் காட்டி. அனைத்தாய் விரலி அறிவோம் இங்கே. அனைத்தாய் விரலி அறிவோம் இங்கே. இணைத்தாய் இருவரையும் இங்கு. இணைத்தாய் இருவரையும் இங்கு. இங்க இந்த அனைத்தாய் அப்படிங்கிறப்ப விரலி அணைக்கிறதுக்கு அங்க மாதிரி அது மாதிரி கிடையாது. இணைத்தாய் விரலிங்கிறது தான் சரி. இணைத்தாய் அப்ப இல்ல இடையில அனைத்தாய்ன்னு வருது இல்லையா, அத கொஞ்சம் மாற்றி நீங்க அந்த சொல்லு அன்பாய் இருவரையும் அழைத்தபடியத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இல்ல அரவணைத்தாய். ஆமா அத மாதிரியான இருக்குன்னா சரி. அனைத்தாய் அப்படின்னு ஒண்ணு விரலி அடைச்சிட்டாலோ அப்படிங்கிற கேள்வி இல்லாட்டி இங்கு இன்முகம் காட்டி எற என்பதை மேல சேர்க்கலாமா? காட்டி எற அனைத்தாய் என்று இல்ல நீங்க அந்த வரிய படிங்க, அந்த அடிய படிங்க. நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தை போட்டு இணையாய் மனதேற்றி இன்முகம் காட்டி அனைத்தாய் விரலி அறிவோம். சொல்றாங்க இன்முகம்
இன்முகம் காட்டி, இன்முகம் தனி, காட்டி தனி தனி உங்களுக்கு. தனி சொல்லு. அப்புறம் ஏன் வந்துட்டு உங்களுக்கு ஏன் வந்துட்டு இது இங்க அது என்ன நேரிசையில நீங்க எழுதிருக்கீங்க இந்த இடத்த. இது நேரிசை. நேரிசையில நீங்க எழுதிருக்கீங்க. அப்ப அந்த அடியில இருக்கிற 3 சீர்களை முதல்ல படிங்க பாக்கலாம். துணையாய் நிலைதனை தூங்கா விழியை இணையாய் மனதேற்றி இன்முகம் காட்டி அனைத்தாய் விரலி அறிவோம் இங்கே இணைத்தாய் இருவரையும் இங்கு. அந்த இணைத்தாய் அப்படிங்கறத அந்த தனிச்சொல்லாக்குங்க. அது இது முதல் விரலி சொல்ற முதல் வந்துட்டு தனிச்சொல்லோடு நான் அந்த நேரு செய்ய நேரம். இது இன்னிசை பாடல் தான். இன்னிசை பானா நம்ம மாற்றி கூட போட்டுக்கலாம் இல்லையா? மாற்றலாமா? சரி, மாறி மாறி வரணும் இல்லையா? இல்ல, மாறி மாறித்தான் வரணும். உங்களுக்கு 19வது பாடல் எதுன்னா நேரிசையில இருந்தா இது இன்னிசையாக. 19வது பாடலுக்கு தான் தனிச்சொல் வருகிறது. ஆற்றுமே சாற்றி ஆற்றுமே வருவதால் இது அடுத்ததுக்கு நான் தனிச்சொல் வராதுன்றதைய சேர்த்து இணையாய் மனதேற்றி இன்முகம் காட்டி அனைத்தாய் விரலி அறிவு. இல்ல, இன்முகம் காட்டி அனைத்தாய் அது கீழே அந்த இடத்துல கொஞ்சம் பொருள் மயக்கமா தான் தெரியுது. சரி சரி, அப்படி என்ன அந்த வரிகளை மாற்றவன அந்த 2 அந்த சரி, அது யார் யாரை அணைத்தது என்று கேள்வி. ஆமா, அந்த கேள்விகள் எல்லாம் வந்துட்டு வேற மாதிரி. நான் அதை கருத்தில் எடுக்கிறேன். இல்ல, முதல் முறை படிக்கும் போதே ஒரு இது வரப்ப நிறைய பேர் விடாம கேக்குறப்ப ஏதாவது கேள்விகள் கேட்ட வேண்டாம். அப்புறம் விரலியே வந்து நேரடியா கேட்டேன்னு என்ன பண்ணுவா தலைவி? அந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு போட்டுக்கோ. இப்பொழுது நூற்பயன். சாற்றும் பலதாய் சாலமும் பெரிதாய் ஆற்றும் பணிதனில் ஆற்றலுடைய நூல்கள் ஏற்றும் உலகினிலே என்றும் பெருமைதான் போற்றுக நூல்கள் தான் பொன். போற்றுக நூல்கள் தான் பொன். நூல்கள் தான் பொன். அருமை அருமை, மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. உங்களுக்காக திருக்குறளாக 2 திருக்குறள்கள், முதல் 2ஆக சொல்லிட்டோம். அதிகாரம் 5லே 2 இருக்கிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இல்வாழ்வான் நேர் 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 தேமாங்காய் என்பான் நேர் நேர் தேமா இயல்புடைய நிறை நிறை நேர் கருவிளங்காய் மூவர்க்கும் நேர் 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 தேமாங்காய் நல்லாற்றின் நேர் 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 தேமாங்காய் நின்ற நேர் நேர் தேமா துணை நிறை மலர். ஆகவே இல்வாழ்வான் தேமாங்காய் காய்முன் என் நேர் வன் சிறுவண்டலை என்பான் தேமா மாமுன் இய நிறை இயற்சிறுவண்டலை இயல்புடைய கருவிளங்காய் காய்முன் நேர் வன்சீர்வண்டலை மூவர்க்கும் தேமாங்காய் காய்முன் நல் நேர் வன்சீர்வண்டலை நல்லாற்றின் தேமாங்காய் காய்முன் நின் என்பது நேர் வன்சீர்வண்டலை நின்ற நேர் நேர் தேமா மாமுன் துணை நிறை இயற்சிறுவண்டலை துணை நிறை மலர்ந்த சீரில் வருகிறது. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் து நேர் வன்சீர்வண்டலை துவா நேர் நேர் தேமா மாமுன் தவ நிறை இயற்சீர்வண்டலை தவர்க்கும் நிறை நேர் புலிமா மாமுன் இற நிறை இயற்சீர்வண்டலை இறந்தாக்கும் நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் இல் நேர் வெண்சீர்வண்டலை இல்வாழ்வான் நேர் 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 தேமாங்காய் காய்முன் என் நேர் வெண்சீர்வண்டலை என்பான் நேர் நேர் தேமா மாமுன் துணை நிறை இயற்சீர்வண்டலை. துணை என்பது நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. நன்றி. மற்றவர்களையும் வாழ்த்தி வரவேற்று எல்லோருடைய பாடல்களை நாம் மறு ஒளிபரப்பில் கேட்டு வீட்டு பாடத்தையும் அதிலே பதிவு செய்தால் நான் கேட்டு அதிலே ஏற்றுக்கொள்வேன், பதிந்து கொள்வேன். புது வருடத்தில் இல்ல நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நிமிடத்துல வீட்டு பாடத்தை சொல்லிடுறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேட்டுட்டே நீங்க ஓடிடலாம். அடுத்த வகுப்பிற்கான 133வது வகுப்பிற்கான வீட்டு பாடமாக அதாவது 6வது அதிகாரம் 6 அலகிட்டு தலை சொல்லி ஓசை சொல்லுதல் வேண்டும். அடுத்தபடியான ஒரு வீட்டு பாடமாக நாலடியார் பாடல்கள். நாலடியார் பாடல்கள் 400 இருக்கு. அதுல
உங்களுக்கான வீட்டு பாடமாக ஒரு 40 பாடல்களை படித்து 2 பாடல்களை ஒன்றாக்கி, புரியுறதா? 2 பாடல்களுக்கு ஒரு பாடல் உங்களுடைய பாடலாக இருக்கட்டும். எல்லாமே வெண்பாதான், அனைத்துமே வெண்பாதான். நாலடியாரின் 400 பாடல்களும் வெண்பாக்கள் தான். அங்கே பயன்படுத்தப்பட்ட அங்க சீர்களை நீங்கள் பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆனா அப்படியே அடிகளை பயன்படுத்தக்கூடாது. அதற்கான பொருளை அருமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். முதல் 40 பாடல்கள், 1 40 பாடல்களை படித்து எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு நிலையாமை தத்துவத்தை தான் அது வச்சிருப்பாங்க. சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல். யார் யார் எந்தெந்த பாடலை எழுதினார் என்ற குறிப்புகள் எல்லாம் கிடைக்கவில்லை. அதை தாண்டி அவர்களுக்கு சமர்ப்பணமாகவோ இல்லை இந்த உலகத்திற்கு ஒரு நெறிமுறையான ஒரு நீதி நெறியாகவோ நீங்கள் வைக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு 40 பாடல் மட்டுமாக எடுத்துக்கொண்டு 2 பாடல்கள் ஒரு பாடலாக மாற்ற வேண்டும். அது 2 பாடல்களை ஒரே பாடலாக மாற்றிக்கொண்டு நீங்க சீர்களை எடுக்கலாம், தவறில்லை. ஆனா அடிகளை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. சரியா? நாலடியார் 1 40 பாடல் படித்து பொருள் உணர்ந்து கொண்டு உங்களின் மனத்திற்கு ஏற்ப அதனை கொண்டு போக வேண்டும். அவ்வளவுதான். ஒரு பாடல் நேரிசை, இன்னொரு பாடல் இன்னிசை, இப்படி மாற்றி மாற்றி இருபக்தாக எழுதப்பட வேண்டும். அதான் வந்துட்டு வீட்டு பாடம். சிவதேஷினி இருக்கும்போதே நம்ம சொல்லிடுவோமே தான். செல்வநாயகம்மா, நீங்க 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 கிளம்பி அந்த நன்றி நன்றி. எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நத்தார் வாழ்த்துக்கள் எல்லாமே நாங்க புதிய ஆண்டிலே சந்தித்துக் கொள்ளலாம். செல்வநாயகி அம்மாவின் வரவேற்றபடி எல்லோருமே இணைந்திருங்கள். நன்றி நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். எல்லோரும் இணைந்திருங்கள். நன்றி நன்றி நன்றி. செல்வநாயகி அம்மா வாங்க. ஆமாம்மா, எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இன்றைய போனுக்கு சாட்சிகள் இல்லாததால மற்ற கம்ப்யூட்டரும் வேலை செய்ய மாட்டேன். அதால போன்ல பார்த்து வாசிக்கிற விதம் ரெண்டும் எந்த அளவுக்கு சரி வருதோ தெரியல. நான் பார்க்கிறேன், இயன்ற வரைக்கும் நல்லா செய்ய நினைக்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். 20 விரலி விடுதோடு அகப்பொருள் இலக்கணத்தோடு காப்பு பாடல். காப்பு பாடல் நேரில் செய்வன்பா. திருமண பந்தத்தை திக்கெலாம் புகழும், வருமவர் சந்ததியும் வாழ்நெறி குருகும், மறுப்புடை பிள்ளை மழையாய் அன்பு விருப்புடன் தந்தான் விரைந்து. அருமை அருமை. இதுல முதலடி படிங்கோ அம்மா. திருமண பந்தத்தை திக்கலாம் புகழும். அந்த புகழும் பிழைச்சிட்டேன்னு அந்த இடத்துலதான் திக்கலாம். திருமண பந்தத்தை திக்கலாம் ஏற்கும் ஈர்க்க ஈர்க்க அப்படி போட்டுக்கலாம். எல்லாரும் திருமணம் செய்து வாழ்ற வாழ்க்கையத்தானே எல்லாரும் விரும்புவேன். விரலி விடுதோடு விரலி தலைவனை காண்றா, கண்டு சொல்றா, விரைந்து நீ செல்வதெங்கே வீரமோ நில்லும், கரைந்துமை தேயும் இல்லாள் காதலை கண்டும், வரையிலா கோபமேனோ வார்த்தை சொல்லும், உரைத்திடாய் உண்மை உணர்ந்து என்று அவ தலைவனை மறைச்சு கதைக்கிறான். தலைவன் சொல்றார், உணர்வது நானும் அவளோ, உண்மை கணக்கிலா காதலும் பொய்யா. உணர்வது நானும் அவளோ உண்மை கணக்கிலா காதலும் பொய்யாம், பிணக்கால் மனமது நீங்கிடாதே மடிந்ததின் மாலை.
மனமது நீங்கிடாதே மடிந்ததின் மாலை பிணத்தினை ஒத்ததென் பேச்சு என்று அவர் சொல்றார். விரலி அதை கேட்டு கவலைப்பட்டு தலைவிக்கு வந்து சேர்றா. தலைவி கிட்ட சொல்றா, பேச்சது போதும் இங்கு பேதியை கண்டு பேசி அந்த தலைவனை சொல்றான். பேச்சது போதும் பேதையை கண்டு பேசி மூச்சவள் ஒன்றனுக்கு மோக வீச்சது தீச்சரம் தான் தீர்ப்பனின் தெய்வ துணையினால் கூச்சலில் ஊடலை கூட்டு என்று தலைவன் விரலிக்க சொல்றார். கூட்டிவை என்றனோடு கோதிலா அன்பு கண்டேன் ஆட்டுதே ஐம்புலனும் ஆசையும் வாட்டுதே பூட்டிய நெஞ்சத்தால் பூரித்த என் செய்வேன் காட்டு நீ காதலை காத்து என்று அவர் வேண்டுறார். விரலி தலைவியிட்ட வந்துட்டார். காத்தவுன் காதலெங்கே கண்களில் கோபமேனோ பூத்தவுன் சீற்றத்தாலே போகிறான் நீத்த நின்றான் ஆத்தாளுக்கு ஏதுரைப்பாய் ஆறு முனக்கு இல்லை என்றோ மாத்தளம் வான நெஞ்சை மாற்று என்று அவன் சொல்றான். அப்ப தலைவி விரலிட்ட சொல்றான், மாற்றினன் என்னை நானே மாறுகொள் மாசுலேன் யான் தேற்றிட யாருமின்றி தேம்பினேன் சீற்றமொன்றி ஆற்றிட ஆறிடாதே ஆசுடை சிந்தையேனை கூற்றுவனும் காணானோ கூறு என்று சொல்றான். விரலி தலைவிக்கு சொல்றார், கூறிய வார்த்தை தானே கூற்றுவன் ஆனது இங்கே மீறியவன் சொல்லிங்கு மேதினி தூற்றிடவும் பாரிடம் நாளே என்று பார்ப்பவர் காய்வர் உன்னை ஊரிடம் காதலினை ஊன்று என்று சொல்றான். எல்லாரும் பேசுவின நீ சேர்ந்து கொள். தலைவி விரலிக்கு சொல்றான், ஊன்றிட வேண்டும் தான் உள்ளத்தால் அன்பை அள்ளி தோன்றிடம் காதல் தொலைத்திட தேன்பொழில் வானுயர் நேசந்தானே வாழ்வை வசந்தமாக்கும் நான் உயர் என்ன மாட்டேன் நம்பு நான் உயர் என்ன மாட்டேன் நான் தான் உயர்வானவள் என்று சொல்ல மாட்டேன் நம்பு என்று சொல்றான். விரலி தலைவிக்கு நம்பினேன் ஆயினும் கேள் நாதனோ வாடுகின்றான் தம்மக்கள் சொல்லினாலே தாங்கோனா சோர்வுற்றான் இம்மைக்கோர் பாடம் என்றான் இங்கிருக்கேன் என்றானே தும்பி சிற கருத்துயர். அப்ப விரலி தலைவி திரும்பி சொல்றான், துயர் ஒரு காதலருக்கு தூதன செல் தோழி அயர்கின்றேன் என்றுரைப்பாய் யாருக்கும் தயக்கம் மயங்கியே சோறுகின்றேன் மாதென குதவு இயங்கிடா நிலையேன் இறங்கு. விரலி தலைவி சொல்றா, இறங்கினன் அன்பன் அன்றோ ஏங்குனக்காக வரமிது என்றேதான் வாய்ப்பை பயன்கொள் சிரத்தையாய் வாழ்கவென்றே சீரெல்லாம் தந்தாரை அறங்கொண்டறுக்காதாரம். அதோட அவர்கள் 2 பேரும் சந்திச்சிருந்தோம். தலைவன் தலைவி சொல்றார், அறமுறை தாருயிர் ஆழ்த்திய அன்பே அறமுறை தாருயிர் ஆழ்த்திய அன்பே சிறகினை தந்த பொன்னே சீதள உறவே கரங்கென சுற்றும் முன்னை கண்மணி தாங்கினேனே உறங்கிய ஊற்றென்றுணர். தலைவி தலைவனுக்கு உணர்ந்தனன் என்னையும் உள்ளொளி பெற்றேன் மனங்கொண்டு வாழ்வோம் யாம் மாசில் மணிக்குன்றே பிணக்கது செய்வதாலே பேதமை கூடுமன்றோ இணக்கமே கொள்வோம் இனித்து என்று தலைவனுக்கு தலைவி சொல்றா. இனித்திட வாழ்வோம் ஈடில்லா அன்பால் கனிந்திடும் உள்ளத்தால் கண்கள் பனிக்க மனிதமே பேணுமன்பு மன்னிதன் மாண்பாம் தனிமை தடுக்கும் தடுப்பு. தனிமை தடுக்கும் தடுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. அடுத்த அவ தலைவிக்கு தலைவன் சொல்றான், தடுத்ததின் நாணவன்தான் தாங்கினை நன்றி அடுத்தவர் சொற்களாலே அன்பை தவிர்த்தேன் கெடுக்கவும் எண்ணினார் கேடளி நட்பை
எடுத்தனன் இணை நான் இகழ்ந்து, அதை நான் விட்டுட்டேன் என்று சொல்றாரு. தலைவனுக்கு தலைவி திரும்ப சொல்றா, இகழ்ந்திட வேண்டாம் இருவர்க்கும் துன்பே, சகமது போற்றி வாழ்வோம் சந்ததிக்கு உகப்ப, அகமதை சுத்தமாக்கி அங்கு நான் நீ இங்காய், நிகரிலா காதலால் நிரப்பு. தலைவன் சொல்றார், நிரப்புவோம் காதலாலே நீங்குதல் நிகரில்லா காதலால் நிரப்புதலா வராதுங்க. காதல் நிரப்பு மட்டும்தான். காதல் தான் பெறும். காதல். நன்றி நன்றி. நிகரிலா காதல் நிரப்பு தப்பு கிடையாது. அந்த லால் என்பது அது உள்ள மறைஞ்சுதான் இருக்கும். ஒண்ணும் தவறு கிடையாது. நிரப்புவோம் காதலாலே நீங்குதல் வேண்டா, இரக்கம் இகழல் இருப்பை வெறுத்தே, தரத்தை உயர்த்தி தளிர்ப்போமனையாய் துரத்த துவளும் துயர். தலைவனுக்கு தலைவி சொல்றா, துயரம் இதுதான் துணையை பிரிதல், அயரா அன்பால் அனைத்தும் மயக்க, முயன்றே முனைவோம் முரணிய தவிர்ப்போம், உயர்வாய் உனக்கென் உரம், நான் உனக்கு உதவியாக இருப்பேன். உறக்கச் சொன்னீர் உளத்தில் உரைக்க, சுரராய் உலகினில் சுகங்கள் பெறவே. ரெண்டு பேரும் சேர்ந்து விரலிக்கு சொல்லிக்கணும். உறக்கச் சொன்னீர் உளத்தில் உரைக்க, சுரராய் உலகினில் சுகங்கள் பெறவே, கரவாது உணர்வில் கவலை அகற்றி இரவாதிருத்தல் இருப்பு என்று அவருக்கு விரலிக்கு சொல்லிக்கணும். விரலி ரெண்டு பேருக்கும் சேர்த்து, இருப்பினை கொண்டு நீர் இல்லறம் நாட்டி, மருளாது இயற்கை மருந்தை விரும்பி, திருவளர் தெய்வ தேனிசை மாந்தி, திருவளர் தெய்வ தேனினை மாந்தி, விருப்பால் இணை உயிர் விரைந்து. திருவளர் திருவளர் தெய்வ தேனினை மாந்தி. அந்த இடம் பாருங்க. இல்ல, தெய்வ தேனினை, தெய்வ மாவின் நிறை, தெய்வ தேனினை, தேனினை, திருவளர் தெய்வத்தேன் போடலாம், தப்பு கிடையாது. அதனால ஒரு பெரிய இது கிடையாது, அதெல்லாம் போடலாம். தெய்வத்தின் தேனினை என்று எடுக்கலாம் தானே. அப்படி கொடுக்க, அப்படியே திருவளர் தெய்வத்தின் தேனினை மாந்தி, விருப்பால் விரைந்து. அப்படி எடுத்து நூற்பயன் நன்றி பாடல் எழுதியில்லம்மா, நூற்பயன் மட்டும். கடிமணம் கொண்டோர் காசினி எங்கும் வடிவுடை இல்லற வாழ்க்கை பெற்றீர், மெடியிடை வந்தால் மையல் மறையும் விடிவினை காணீர் விரைந்து. விரைதல் வாழ்வில்லை விளக்கமே வாழ்வாம், உரியது காட்டி உயர்வை வரைந்து, கரையிலா அன்பை கண்வழி ஊட்டி திரைகடல் ஓடிட தேர். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. நன்றி. சிறப்பா இருந்தது. சகோதரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கேட்டுக்கொண்டே இருக்க நல்லா இருந்துச்சு. நன்றி. உங்களுக்கான திருக்குறள் 3-4. தென்புலத்தார் செய்வோம். ஆமா, 5ஆம் அதிகாரம் தானே. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கம் தானன்றாங்கு, ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் நேர் நிறை நேர் கோவிலங்காய், தெய்வம் நேர் நேர் தேமா, காய்முன் நேர் தெய் வெண்சீர் வெண்டலை. தெய்வம் நேர் நேர் தேமா, மாமுன் நிறை விரு இயற்சீர் வெண்டலை. விருந்தொக்கல் நிறை நேர் நேர் புளிமாங்காய், தானன்றாங்கு கூவராறு, தானன்றாங் நேர் 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 தேமாங்காய், காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. ஐம்புலத்தா
நேர் நிறை நேர் கூவளங்காய் காய் முன் நேர் ஓம் வெண்சீர் வெண்டலை ஓம்பல் நேர் நேர் தேமா மாமுன் நிறை தலை தலை நிறை மலர். என்ன ஓசை? அடுத்தது பழியஞ்சி ஓசை இல்ல ஓசை 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 இந்த பாடலோட அது திருக்குறள் ஓசை உடைய குரல் வெண்பம். அடுத்த பழிய நெடுக நான் புலவிடுவேன் அந்த இடத்துல. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இஞ்ஞான்றுமில் பழியஞ்சி நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய்முன் நேர்பான் வெண்சீர் வெண்டலை பாத்தூன் நேர் நேர் தேமா மாமுன் நிறை உடை இயற்சீர் வெண்டலை உடைத்தாயின் நிறை நேர் நேர் வெண்டலை வாழ்க்கை நேர் நேர் தேமா மாமுன் நிறை வழி இயற்சீர் வெண்டலை வழியஞ்சல் நிறை நேர் நேர் புலிமாங்காய் காய் முன்னேர் வெண்சீர் வெண்டலை எஞ்ஞானில் இல் காய் முன்னேர் வெண்சீர் வெண்டலை இல் நேர் நாள். இது ஒழுகிசை செப்பல் ஓசையில் அமைந்த குரல் வெண்பா. குரல் வெண்பா குரல் வெண்பா குரல் வெண்பா. இருந்து கொண்டே இருங்கோ. அடுத்தடுத்து யாருக்காவது திருக்குறள் மீதம் இருந்தா திருப்பி உங்களுக்கு கொடுப்போம் ஒவ்வொன்று. கோசல அம்மா வாங்கோ. கோசல அம்மா வாங்கோ. மீண்டும் இனிய வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இனிய நத்தார்த்தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். காப்பு இருப்பாயிரம் வகுது சிற்றிலக்கியம். காப்பு நலமும் தருகின்ற நந்தி பகவான் வலமுமே வந்தும் வரங்களை தந்தும் புலங்கிட வைப்பார் தலத்தினில் நின்று புலமுமே ஓங்கிட குன்று. நான் ஒரு வித்தியாசம் எல்லாரையும் விட நினைக்கின்றேன். அண்ணலன் நோக்க அவளுமே நோக்கினாள். அண்ணலன் நோக்க அவளுமே நோக்கினாள் கண்ணால நோக்கிய காதலும் விண்மீனை வண்ணமாய் கோர்த்து வதுவையுனை கைப்பிடித்தார். எண்ணமெல்லாம் உன்னினைவு என்று எண்ணமெல்லாம் உன்னினைவு என்று என்றிட காதலால் ஈர்த்திடுவார் காதலியை அன்புடன் காதலை ஆமென்றும் ஒன்றிணைந்து இன்பமும் பொங்கிட இல்லறம் ஓங்கிட முன்னோர்கள் வாழ்வாய் மனை. முன்னோர்கள் வாழ்வாய் மனை. மனையிலே பண்பும் மலரவுமே வாழ்ந்து முனைந்தே அணைத்தார் முனைப்பாய் துணையை. முனைந்தே அணைத்தார் முனைப்பாய் துணையை வினைகளும் சூழா வளமும் பெருக இணையுமே காத்தார் ஏற்று. இணையுமே காத்தார் ஏற்று. காத்தார் ஏற்று. காத்திட்டார் ஏற்று. காத்திட்டார் ஏற்று. காத்தாரே காத்தார். ஏற்றுமே நல்லறமாய் என்னை அனைத்துமே போற்றிட வாழ்ந்தாரே பூவுலகம் போற்றிட மாற்றிடும் சிந்தனை மாறுபட தோன்றிட தோற்றதுவே சிற்றின்பம் தந்து. தோற்றதுவே சிற்றின்பம் தந்து தந்திட்ட சிற்றின்பம் தூண்டியது வாழ்விலே. தந்திட்ட சிற்றின்பம் தூண்டியது வாழ்விலே மந்தியை போல மறந்தாவும் எண்ணமாய். மந்தியை போல மறந்தாவும் எண்ணமாய் கந்தத்தை விட்டுமே பாய்ந்ததே சிந்தனை. கந்தத்தை விட்டுமே பாய்ந்ததே சிந்தனை வெந்து நிலை குலைந்தால் வது. வெந்து
நிலை குலைந்தால் வது. இந்த இடத்துல நிலை நிலை குலைந்த வதுன்றது நிற வந்துட்டது. அந்த இடத்துலயே தலை அப்படியே நின்று போயிடும். வந்துட்டது. வெந்து குலைந்தால் வெந்து வெதும்பினால்தான் சரியா இருக்கும். புரியுதா? வெந்து போட்டு வெதும்பினால் அப்படின்னா வது வராது. வெந்து வெதும்பினால் வெதும்பி வது வெந்து வெதும்பி வது அப்படின்னா ஏதோ தொக்கி போய் நிக்கிறது பாரு. அந்த இடத்துல அடிக்கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்புறமா அந்த வதுல ஆரம்பிச்சிருப்பீங்க, அதனாலதான் அத மாத்த முடியாம அப்படி நிக்கிறது. மதுவை தலைவனின் வேற்றுமை கண்டு புதுமை அடைந்து புரிந்தாள் அதுவாய் மெதுவாக வாழ்வையும் மெல்ல நகர்த்த புதுமகிழ்வும் தோன்றும் புரி. புதுமகிழ்வும் தோன்றும் புரி. புதுமகிழ்வும் தோன்றும் புரி. புரிதல் களைந்து புதுவரவு தேடி பரிவுடன் மாதுவை பேணியும் நாட விரிசலும் வந்தது வேண்டா துணைவி கரிசனை காட்டா கண் கண்ணும் கதை பேச கூடாத நட்புடன் கண்ணிசைத்து பாடி பரத்தையுடன் கொண்டாடி கண்மணி காதலியை கைவிட்டு சிற்றின்பம் கொண்டான் பரத்தையுடன் காண்கின்ற காட்சியெல்லாம் கண்ணாளர் என்றெண்ணி காண்பீர் விரலியுமே கொண்டு வந்து தருவாயோ மீண்டும் இணையருடன் மீண்டுமே வாழ்ந்திட வேண்டும் இணையர் வரவு. வரணும்னு தலை வந்துட்டு விரலிக்கிட்ட கெஞ்சி எடுக்கிறா போல. வரவினில் உன் தூது வாழ்வழிக்கும் தானே கரமிடைப்பேன் கோலம் குறையாத தரமாய் வரவேற்பேன் இல்வாழ்வு வாழ்வதற்கே என்றும் பரமனடி போற்றி பணிந்து பணிந்துமே மாண்பினை பாதுகாக்கும் இல்லாள் தனித்திடுவாள் கோபமதை தாரணியும் போற்ற மணிக்கணக்காய் ஏங்கியும் மான்விழியால் வாடி துணிந்துமே ஏற்றிடுவாள் தான் செய்த கூத்துகளை தானிந்த நானிலத்தில் மான்விழியால் செய்திருந்தால் மன்னிப்பே தோன்றாது தேன்மொழியால் கற்புடையால் வான்புகழ் காணுவாள் வாழ்ந்து மணாளன் வரவையின் நோக்கியும் ஊழ்வினை வந்தமை ஊனப்படுத்தாது வாழ்வுடன் நன்றாய் வளம்பெற நல்லறமாய் தோள் தருவேன் நானுமேதான் தன்னவனை காத்துமே தாழ்பணிந்து நிற்பேனே இன்னல்கள் வாராது இல்லறமும் அன்பினில் என்றென்றும் மாண்புடன் ஏற்றமதை காண்போமே இன்பம் பெருகும் இனி. இதுல இந்த இன்னல்கள் வாராது
வாராது. அப்புறமா இல்லறமும் அந்த இடத்துல புணர்ச்சி பாருங்களேன். ஆஹா வாராதே கூட வாராதுமே போட்டுக்கலாம், வாராதுமே பரவாயில்ல. வாராதுமே வாராமர் இல்ல வாராமல் ஆ, அப்படி கூட போட்டு. வாராமல் இல்லறமும் இன்னல்கள் அன்பினில் வாராது அப்படின்னா தானே உங்களுக்கு தூ போறது. வாராமல் வாராமல் இல்லறமும் அன்பினில் என்றென்றும் மாண்புடன் ஏற்றமதை காண்போமே. இன்பம் பெருகும் இனி இனித்திட இல்லறத்தில் இணைத்த விரலி இனித்திட இல்லறத்தில் இணைத்த விரலி கனிவுடன் பேசி கதைகள் பலவும். இல்ல இல்லறத்தில் இணைத்த அப்படிங்கிறப்பவே அந்த இடத்துல இல்ல, சரியா? இல்ல அது பாருங்க. இல்லறம். இல்லறம்னால வர்றதுதான். இல்லறம்னாலும் வராது. இல்லறம்னாலும் வராது. இல்லறத்தில் இணைத்த அப்படிங்கிறதுக்கு வேற வேற சொற்கள் போட்டுக்கலாம். இதுல என்ன இருக்கு? வேற மாத்தணும். வீணா வரக்கூடியதா மாத்தணும். கோடு போட்டிருக்கிறேன், மாத்து. கோடு போட்டிருக்கீங்களா? மாத்திடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. விரலி கனிவுடன் பேசி கதைகள் பலவும் நனி சிறக்க தூது விட்டு. அந்த 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 அடியை சொல்லுங்க முதல்ல. இந்த இதுல வந்துட்டு நம்ம இனித்திட இல்லறத்தில் இனித்திட இல்லறத்தில் இல்லறத்தில் இல்லறத்தை இல்ல இல்லறத்தை ஈட்டிய அப்படின்னா ஈட்டும் விரலி. ஈட்டிய போட்டோம்னா கூட அந்த விரலி அந்த இடத்துல போட முடியாது. திருப்பி மீட்டு கொண்டு வந்த மாதிரிக்காக நம்ம அப்படி ஈட்டும் விரலி அப்படி கூட நம்ம கொடுக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. இல்லறத்தில் ஈட்டும் விரலி கனிவுடன் பேசி கதைகள் பலவும் நனி சிறக்க தூது விட்டு நன்மைகள் செய்தாள். மனிதமும் கொண்டதால் மாண்பு. மாண்புடன் காதல் மலர்ந்திடச் செய்தாரே தாண்டாதோ எம் காதல் தாரணையில் மாண்புறவே ஆண்டவனின் ஆசியுடன் அன்புடனே வாழ்ந்திடுங்கள். பூண்டிடுவோம் பேரின்பம் பூத்து. பூத்ததுவே வண்ணமுடன் பூமகளாய் பெண்ணவளும் காத்திருந்தார் காதலனும் கண்மயங்கி நின்றாரே. சேர்த்திடத்தான் இல்லறத்தில் சோர்வகன்று காத்திருந்தான். ஏத்திடுவாள் கண்ணாளான் ஏற்று. நல்லா இருக்கு, அருமை அருமை அருமை. ஏற்றிட்டும் ஒன்றிடுங்கள் என்றுமே ஒற்றுமையாய். ஏற்றிட்டும் ஒன்றிடுங்கள் என்றுமே ஒற்றுமையாய் மாற்று வழி வேண்டாம் மனநிலையே தேற்றிட்டு வேற்றுமை இன்றியே வாழ்வாங்கு வாழுங்கள். சாற்றிடும் சங்கதிகள் சிறந்து சாற்றிடும் சங்கதியே இல்ல வராது. அங்க சங்கதியே வகுத்தான முடிஞ்சு சிறந்து அந்த இடத்துல அதுக்கு தக்கவாறு சங்கதிகள் ஊற்றாய் சிறந்து. இல்ல 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 அது இல்ல, நீங்க ஈற்றடிக்கு வந்திருக்கீங்க தானே. அது ஈற்றடியில தானே இருக்கு. அப்ப அடுத்த சீரோட சேரணும் தானே உங்களுக்கு, இல்லையா? சாற்றிடும் ஊற்றாய் சிறந்து என்று வராது. சாற்றிடும் ஊற்றாய் சிறந்து அதெல்லாம் அதுதான் அது நீங்க போட்டுக்கோங்க. சாற்றிடும் ஊற்றாய் சிறந்து
சிறப்பாய் புரிந்தே சலனமின்றி நாளும் உறவில் புகழ் பெறுவாய் ஊன்றிப் புரிந்து நிறத்தில் பசுமையாய் நித்தமும் வாழா மறப்பேன் வாழ நித்தமும் வாழ மறப்பேன் துயரம் மறந்து ஓ மறந்தும் விரிசல் மன வாழ்வில் வேண்டாம். மறந்தும் விரிசல் மன வாழ்வில் வேண்டாம். விரலியின் இடித்தல் வளமான மொழியாம். துறக்காமல் வாழ்வினை தாங்கியும் செல்லுங்கள். அறத்தையும் தாங்கிடும் அன்பு. அருமை அருமை அருமை. ஈட்டடி ரொம்ப நல்லா இருக்கு. அறத்தையும் தாங்கிடும் அன்பு. ரொம்ப அற்புதம். நூல் பயன். படித்திடும் பாக்கள் பலனையும் தந்து வடித்திடும் நூலும் விளக்கம் தருமே. விடியலும் தந்து வளரவும் செய்யும் படித்திட நூலும் புகழ். அருமை அருமை. நூலும் புகழ் நல்லாதான் இருக்கு. அருமை அருமை அருமை. உங்களுக்கான திருக்குறள் அடுத்த 2, 5, 6. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் விரலி சொல்ற கூற்றாவே இருக்கு பாருங்க உங்களுக்கான திருக்குறள். அதுதான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் நேர் தேமா அறனும் நிறைநேர் புலிமா உடைத்தாயின் நேர் புலிமாங்காய் இல்வாழ்க்கை நேர் தேமாங்காய் பண்பும் நேர் தேமா பயனும் நிறைநேர் புலிமா அது நிறை மலர். அன்பும் தேமா மாமன் அற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சிறுவண்டலை அறனும் புலிமா மாமன் உடை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சிறுவண்டலை உடைத்தாயின் புலிமாங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர்வண்டலை இல்வாழ்க்கை தேமாங்காய் காய்மன் பண் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர்வண்டலை பண்பும் தேமா மாமன் பயன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சிறுவண்டலை பயனும் புலிமா மாமன் அது நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சிறுவண்டலை அது நிறை மலர். தூங்கிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. ஏன் தூங்கிசை? ஒழுகிசை. அம்மா தூங்கிசை ஒருவேளை நேரம் சரியில்லையோ அப்படின்னு நானும் பாத்துக்கிறேன். ஆகா நேரம் எல்லாம் நமக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு எங்க விளக்கெல்லாம் ஏத்தி ஆகணும் எங்கடா போறதே அப்படின்னு நினைச்சேன். அடுத்த பாட்டு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றி போய் பெறுவது எவன். அறத்தாயின் நிறை நேர் புலிமாங்காய் இல்வாழ்க்கை நேர் தேமாங்காய் ஆற்றின் நேர் தேமா புறத்தாற்றி நிறை நேர் புலிமாங்காய் போ நேர் தேமா பெறுவது நிறை நேர் புலிமா எவன் நிறை மலர். அறத்தாற்றின் புலிமாங்காய் காய்மனில் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை இல்வாழ்க்கை தேமாங்காய் காய்மன் ஆற்று நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை ஆற்றின் தேமா மாமன் புற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை புலிமாங்காய் காய்மன் போ நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை போய் தேமா மாமன் பெரு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை பெறுவது புலிமா மாமன் எவன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை எவன் நிறை மலர். இது ஒழுகிசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பா. மிகச்சிறப்பு. வேறு யாரும் இணைந்திருப்பவர்களே நம்ம சிவமணி பெனீஸ்வரன் இருப்பாங்க. வேறு உமா எதுவும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கோ? ஆமா நான் திருக்குறள் பிரிக்கலாமா? ஆமா நீங்க வாங்க. 7 பிரிங்கோ. நமக்கு அஷ்டப்பா இருந்தது, பாட்டுக்கு நல்லா இருந்தது. 2 பேருடைய பாடலும் ஆசிரியரே வந்தது. அந்த அவ சொன்னா செல்வநாயகமா அரங்கொண்டு அறுக்காது அறம்
இவ சொன்னா அறத்தையும் தாங்கிடும் அன்பு, அந்த ரெண்டு அதுல பாருங்க அதுதான் மிகசிறப்பு மிகசிறப்பு. எப்படி அப்படியே ஊற்றெடுக்கிறது பாருங்க. நம்ம தலைப்பை கொடுக்க நன்றி கொடுக்க நன்றி. அவங்களுக்கு ஆமா ஆமாம். நல்லா இருந்துச்சு சுலாக்கா. அதான். இடைக்கிட அந்த தலை பிழைச்சதான். சரியாயிடும் சரியாயிடும். அதுக்குத்தான் நாங்க விடாம நாங்க பயிற்சி கொடுத்துட்டே வரோம். கவலைப்படாது. ஒரு கிழமையா வருத்தமா இருந்தனான் கஷ்டமா இருந்தது. இருமல் பிடிச்சிட்டு, காய்ச்சல் இருமல். பிடிச்ச காய்ச்சல் விட்டு போயிடும் எழுதிட்ட உடனே. நாலடியார் 40 நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படிச்சு எழுத வேற செஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், எல்லா தீராத பிணிகள்லாம் தீர்ந்து போன மாதிரிதான். உண்மையும் தான் ஆசிரியர். வெண்பா எழுதேக்கு எங்களுக்கு தான் அது இதா இருக்கும். ஆமா, வெண்பா தானே எழுதுறோம். அம்மா வெண்பா நீங்க எழுதுற வெண்பாவை நான் கேட்க கேட்க எனக்குமே வந்துட்டு வியாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. வாழ்த்துவேன். 7 8 நீங்க பிரிங்கம்மா வாங்க. அம்மா எனக்கு இது அறியணும் இருக்கால். ஒழுகிச வந்து காய்ச்சீரும் இயச்சீரும் வந்தா சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் கலந்து வரும்போது ஒழுகிசை. இயற்சீர் மட்டுமாக வந்தால் அது தூங்கிசை. வெண்சீர் மட்டுமாக வந்தால் அது ஏந்திசை. சரி, அதான் எனக்கு தெரியல. செப்பலோசை உடைய குரல் வெண்பா. அது எந்த வெண்பாவாக இருந்தாலும் அப்படித்தான். சரி சரியம்மா, நான் முயற்சி செய்யறேன். நிறைய நாட்கள் செய்யவில்லை, வருகிறதா பாப்பா. பரவாயில்ல, நீங்க முயற்சி செய்யுங்க. 7 மட்டும் சொன்னீங்க என்னம்மா? ஆமா, 7 8 9 10 ஆளுக்கு ஒன்னா கொடுத்துருவோம். செல்நாயகி அம்மாவுக்கும் கோசலாமாவுக்கும். ஓகே. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினான் நிறை நிறை கருவிளம், விளமுன் இல் வந்திருக்கின்றது இயற்சீர் வெண்டலை. இல்வாழ்வான் இல்வாழ்க்கை நேர் 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 மாங்காய், காய்முன் வாழ் வந்திருக்கின்றது வெண்சீர் வெண்டலை. வாழ்பவன் நேர் நிறை பூவுளம், விளமுன் என் நேர் வந்திருக்கின்றது இயற்சீர் வெண்டலை. என்பான் நேர் நேர் தேமா, மாமுன் முயல் நிறை வந்திருக்கின்றது இயற்சீர் வெண்டலை. முயல்வாருள் நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் புளிமாங்காய், காய்முன் எல் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வெண்டலை. எல்லாம் நேர் நேர் தேமா, மாமுன் தலை நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வெண்டலை. தலை நிறை மலர். இது வந்து இது ஒழுகிசை ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை, நூற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் நேர் நேர் தேமா, மாமுன் ஒழு நிறை வந்திருக்கிறது இயற்சீர் வெண்டலை. ஒழுக்கி நிறை நேர் புளிமா, மாமுன் அற நிறை வந்திருக்கின்றது இயற்சீர் வெண்டலை. அறநிலுக்கா நிறை நிறை நேர் நிறை நிறை நேர் கூவிளங்காய் இல்ல கருவிளங்காய். காய்முன் இல் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வெண்டலை. இல்வாழ்க்கை நேர் 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 தேமாங்காய், காய்முன் நோட் நிறை நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வெண்டலை. நோட்பாரின் நேர் 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 தேமாங்காய், காய்முன் நோன் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வெண்டலை. நோன்மை நேர் நேர் தேமா, மாமுன் உடை நிறை வந்திருக்கின்றது இயற்சீர் வெண்டலை. உடைத்து நிறைவு பிறப்பு. இதுவும் ஒழுகிசை வெண்பா. என்னம்மா? ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. அடுத்த 2 நீங்களே பிரிங்க. சரி. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகும் புறன்பளிப்பதில்லாயின் நன்று. அறனென
நிறை நிறை கருவிளம் விளமுன் பட் நேர் வந்திருக்கின்றது எட்சீர் வண்டலை. பட்டதே நேர் நிறை கூவளம் விளமுன் நேர் இல் வந்திருக்கின்றது எட்சீர் வண்டலை. இல் வாழ்க்கை நேர் 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 தேமாங்காய் காய்முன் அகு நேர் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. அகுதும் நேர் நேர் தேமா மாமுன் நிறை வந்திருக்கின்றது எட்சீர் வண்டலை. புறன்பளிப்ப நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் தில் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. தில்லாயின் நேர் 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 தேமாங்காய் காய்முன் நன்று நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. நன்று நேர்பு காசு. மிக சிறப்பு. இதுவும் ஒழுகிசை செப்பலோசை குரல் வெண்பா உடைய குரல் வெண்பா. உடைய குரல் வெண்பா. அடுத்த பாட்டு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் நேர் நேர் தேமா நேர் 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 தேமாங்காய் காய்முன் வாழ் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. வாழ்வாங்கு நேர் 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 தேமாங்காய் காய்முன் வாழ் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. வாழ்பவன் நேர் நிறை உளம் விளமுன் வா நேர் வந்திருக்கின்றது எட்சீர் வண்டலை. வானுரையும் நேர் நிறை நேர் உளங்காய் காய்முன் தெய் நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. தெய்வத்துள் நேர் 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 தேமாங்காய் காய்முன் வை நேர் வந்திருக்கின்றது வெண்சீர் வண்டலை. வெக்க நேர் நேர் தேமா மாமுன் நிறை வந்திருக்கின்றது எட்சீர் வண்டலை. படும் நிறை மலர். இதுவும் ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. இதுவும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வரிசையில நம்ம வந்துட்டு கேட்டுட்டு வரோங்கிறதுக்காக இதுவும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்துட்டு அப்படியே ஒழுகிசை உடைய குரல் வெண்பா. ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. எனக்கும் சந்தர்ப்பம் இல்ல இருக்கட்டும். ஏன்னா நான் 2 தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லும்போது கொஞ்சம் கடினப்பட்ட மாதிரி இருந்தது. ஆனா நினைவிலக்கு கொண்டு வந்துட்டீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல் 3 சீர்களுக்கு இடையில இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முடிய நீங்க வந்துட்டு அந்த விதிகள் சொல்லாமலே சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா சரியான தலையோட வந்தது. அதுக்கப்புறம் உங்களை அறியாமலே புகட்டிய பாடம் என்ன ஆனாலும் அப்படியே நிக்கும். 7 ஜென்மத்துக்கும் நிக்குங்கிற மாதிரி தான் நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறது. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு, பிறகு ஓகே இருக்கு. அந்த ஒரு காரணத்தால்தான் அந்த மீதி 2ஐயும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக அப்படியே இயல்பானதாக மாறிடுங்கிறதுக்காக சொல்லுவேன். அருமை அருமை. மிகச்சிறப்பு. மிக நன்றிம்மா. நன்றி. நேரம் இருப்பின் நமக்கு ஒவ்வொரு நிமிடம் வந்துட்டு இந்த வகுப்பை பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்றதுக்கு நேரம் இருக்குமா அம்மா? அவங்க வாணிமா. சரி, நீங்க சொல்லுங்க. வணக்கம்மா. என்னண்டா எனக்கு இந்த இது மட்டும் ஒரு விளங்கப்படுத்தி விடுங்க. அந்த 2 நாலடியாரு 2 2 ஒன்றாக்கி என்று சொன்னீங்கல்ல, அது என்னது? அதாவது 40 நாலடியார் பாக்கள் கொடுத்திருக்கேன். சரியா? 1 to 40 வரை. அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, அதாவது திருக்குறளுக்கு அடுத்த ஒரு அறக்கருத்துக்களை வைத்த நூலாக நாலடியார நம்ம சொல்றோம். திருக்குறள்ல எப்படி அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இருக்கோ அது போலதான் அங்கேயும் இருக்கும். ஆனா திருக்குறள்ல 10 பாக்கள் இருக்கும் குறள் வெண்பாக்களா. அதுல பாத்தீங்கன்னா 5 பாக்கள் வந்துட்டு ஒரு 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 பண்பினை பற்றியே சொல்வதாக இருக்கும். ஒவ்வொரு 5 பாக்களும் தனித்தனியாக ஒரு விடயத்தினை, உங்ககிட்ட செல்வம் இருந்தா அதை ஈகை செய்து வாழ்தல் தான் சிறப்பு. இல்லைன்னா நீயும் அனுபவிக்கல, ஊருக்கும் கொடுக்கலன்னா நீ அழுதுதான் போவ. அது மாதிரிலாம் இருக்கும். அதாவது எப்படி ஒரு திருக்குறள் என்ன பாடம் புகட்டுகின்றதோ அது போலதான் நாலடியார். ஆனா நேரடியாக இந்த நாலடியார் சொல்கின்றதுல பாத்தீங்கன்னா நிலையாமை தத்துவத்தை நிறைய சொல்லியிருப்பாங்க. அதாவது இல்லறமே இல்லாத ஒரு
இடத்துல சமண முனிவர்கள் அவர்களால் எழுதப்பட்டதாக இருப்பதன் காரணமாக இந்த நாலடியார் பாக்கள் அனைத்துமே இல்லறவியலை வந்துட்டு கொண்டு வரார். அதுல வந்துட்டு இப்ப பெண்ணாசை வேண்டாம், பெண்களிடம் பேசாதே, பெண்கள்கிட்ட நீ பேசுற அப்படின்னால நீதான் அழிஞ்சு போவ, ஏன்னா அவர்கள் வந்துட்டு உங்களை மாற்றி விடுவார்கள், அப்படியெல்லாம் இருக்கும். அந்த காலத்து நடையில அது இருக்கு, சரியா? ஆனா அந்த சீர்களை நீங்க பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. ஆனா அடியே அப்படியே பயன்படுத்தாம, ஆனா இக்காலகட்டத்தோடு நீங்க அதை கொஞ்சம் மாற்றி கூட அமைத்துக்கலாம் உங்கள் பார்வையாக. நாலடியார் உங்கள் பார்வையிலே எப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். புரியுதாமா? அதாவது இரண்டு பாக்கள் எல்லாமே வெண்பாக்கள் தாமா. அதுவும் அளவியல் வெண்பாக்களா தான் எழுதப்பட்டிருக்கு. நிறைய பாக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 306 பாக்கள் வந்துட்டு அளபடை பயின்று வந்ததா இருக்கும். அதுல இந்த அளபெடுக்கின்ற இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் உள்ள நீங்க போக தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது கருத்து, அது மட்டும். அதோடு மிகச் சரியான கோணத்திலே வெண்பா, அது மட்டும்தான் எங்களுக்கு வேண்டியது. சரியா? அந்த ஒழுகலாறுகளை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துட்டு போங்க, அது தப்பா கூட இருக்கட்டும். ஏன்னா அதாவது பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற ரீதியில கூட நம்ம எடுத்துன்னு போங்க. இந்த காலத்துல அவர் இருந்திருந்தா மாறி கூட சொல்லி இருக்கலாமோ என்னவோ, சரியா? ஆனா கருத்துக்கள் உங்களோட கருத்துக்களா இருக்கட்டுமே, உங்கள் பார்வையில எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா நாலடியார படிக்க வைக்கணும் எனக்கு. முதல் 40 பாடல். ஆமா, எல்லாமே அளவியல் வெண்பாக்கள் தான்மா, முழுக்க முழுக்க அளவியல் வெண்பாக்கள் தான். அதுக்கு சான்று நான் போட வேண்டியது இல்லை. ஏன்னா 400 பாக்களுக்கு இணைத்தவாறு ஒரு 100 பாக்களாக நான் வந்துட்டு வெண்பாக்கள் எழுதியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். எழுத செய்ய வேண்டும் என்பது என்னோட வெகு நாளைய ஒரு எண்ணம். அது நம்ம இப்படி அப்படியே செஞ்சுப்போமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேராசையோ அதெல்லாம் இல்லை. ஆனா நிச்சயமா நீங்களும் படிக்க வேண்டிய நூல் தான். இப்படி நம்ம கொடுத்தாதான் நீங்க படிப்பீங்க. அதனால 2 பாக்கள் ஒரே பாக்கள்ல, ஏன்னா ஒரு 5 பாக்கள்னா 5 பாக்களும் ஒரே விஷயத்தான் சொல்லும். புரியுதா? ஒரே பொருளை அடக்கியதாகத்தான் இருக்கும் 5 பாக்கள். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த 2 பாடல்களை ஒன்றாக்குவது உங்களுக்கு எளிதாதான் இருக்கும். பொருளோடு நீங்க தேடி பாருங்க, பொருளும் சேர்ந்தே இருக்கும். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நிறைவான பொருள் இருக்கும். PDF எல்லாம் கூட இருக்கு, நீங்க உள்ளுக்குள்ள போய் நம்ம இதுல கூகுள் தராதே ஒண்ணுமே கிடையாது, அதனால அதுல இருந்து பார்க்கலாம். இல்ல புத்தகம் இருந்தாலும் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருந்தா சரி, இல்ல நீங்க இதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். வேணுமா? உங்களோட வழிகாட்டலால நாங்கள் 2 இலக்கியங்கள், சின்ன சின்ன கொட்டி இலக்கியம் எல்லாம் படிச்சிருக்கிறோம். நிச்சயமாமா, நிச்சயமா. இல்ல அதுதான் வேண்டும். இனி வரும் காலகட்டத்திற்கு கட்டாயமாக நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்ப படிச்சு உங்களுடைய அந்த பாதையில் நீங்க எழுதும் போது உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த விரலி விடு தூத நீங்க 3 பேர் தான் எழுதியிருக்கீங்க, 3 பேரும் 3 கோணமா எழுதியிருக்கீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா சிவதர்ஷினி எழுதினதுல ஒரு 10 பாக்கள் தலைவியும் விரலியுமாக பேசிக்கொண்டதாகவும், அதே மாதிரியே இன்னொரு பாக்களா கொடுத்திருந்தாங்க, ஒரு 8 பாக்கள் கிட்ட தலைவனும் விரலியுமாக பேசிக்கொண்டதாக கொடுத்து கடைசி 2 பாக்கள்ல எல்லாருக்கும் இணைச்சு முடிச்சுட்டாங்க. உங்களுடைய பாடல் பாத்தீங்கன்னா நிறைய அறக்கருத்துக்களை முன்னிறுத்தி ஒரு இடித்துரைக்கின்ற வகையிலே தலைவனை முதல்ல இடித்துரைப்பாள் விரலி, அதுக்கு அப்புறம் தோழியாக இருக்கின்ற தலைவி கிட்ட போய் ஒரு தோழமையோடு சொல்லுவா. அத மாதிரியான ஒரு போக்கா போடுத்து நிறைவுல வந்துட்டு அவங்க
இந்த விரலிக்கு உறுதிமொழி கொடுக்கற மாதிரி நிறுத்தி வச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கோசலா அம்மா அவர்களுடைய பாடலும் இந்த இல்லறவியலை கட்டாயமாக நம்ம இயன்றவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பொதுவான கருத்தை அங்க வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவும் கூட இருந்தது. அம்மா அந்த ஏன்னா இல்லறத்துல வந்துட்டு உனக்கு எதுக்கு பரத்தை அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. இல்லறம்னா அதாவது இரு மனங்கள் தானே இணையணும், இதுக்கு எதுக்கு நீ போய் எக்ஸ்ட்ராவா ஒருத்தரை தேடிட்டுலாம் ஓடுற நீ அப்படின்லாம் கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுவும் கூட அருமையா இருந்தது. அதுதான் சொல்றேன், இப்ப ஒருத்தரோடது ஒரே வகுப்பு தான் இதானா, ஆனா 3 பேர் இணைந்து எழுதினாலும் கூட 3 பேருமே 3 விதமான கருத்துக்களை கொடுக்குறீங்கல்ல, எவ்வளவு வித்தியாசமான பார்வையா இருக்கு. நான் ஒரு சான்று பாடல் யாருன்னு தெரியல விரலின்னு அப்படிங்கிறதுக்காக ஒரு சான்று பாடல நான் வந்து கொஞ்சம் கழிப்பால நான் வச்சு கொடுத்திருந்தேன் அவங்களுக்கு. ஆனா அது வேறு பாடல்தாக இருந்தது. அதை விட உங்களுடையது வெண்பாக்கள்ல கேட்கும்போது இன்னும் கூட அழகா தான். அதுதானே வெண்பாவிற்கு உடைய அந்த சிறப்பே அதுதான். அது அழகா எழுத தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு நம்ம வெளியில வர மாட்டோம். அதுதான் ரொம்ப அற்புதமா இருந்தது. சிவமணி அதை செவிமெடுத்தது இன்னும் கூட அழகா இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு இணைந்திருக்கிறார்களே அம்மா, இது எதுவும் இல்லை, என்ன சரியான கவலை, நேரமே கிடைக்கல, கிறிஸ்துமஸ் நெருஞ்சிரியான வேலை, அதனால நித்திரையே இல்லை. 3 மணித்தியாலம் தான் நித்திர வேலை, அப்படி வேலை. அது முடியல, எழுத 20 பாட்டு எழுதால முடியல. இப்ப இது கேட்கல ஒரு பாட்டு சும்மா எழுதி பார்த்தேன்னு பாருங்கம்மா. தலைவி சொல்றதா, எங்கவும் வைத்தாரே என்னை மறந்தாரே, தூங்கவும் செய்கிறார் தூயவள் வாட, பாங்காய் பிரிந்துட்டார் பாவி என்னை மறந்து, தாங்கிடுமோ மனமும் தவிப்பு. தாங்கிடுமோ நெஞ்சம், மனமும் வேண்டாம். இல்ல நான் ஏன் எதுக்குல சொல்றது இல்ல, மனமும் வேண்டாம் அப்படின்னு புரிஞ்சிடும். எவ்வளவு அழகா வந்துட்டு பாருங்களேன். ஈஸ்வரிய தவிர இது எல்லா இடத்துலயும் அப்படியே அப்படியே தலை நின்று போயிடுச்சு, அவ்வளவுதான். அழகாவும் இருந்தது, அழகாவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவுதான். அதாவது வகுப்புக்குள்ளேயே ஒரு 5 நிமிடம் கொடுங்க, உடனே நாங்க அப்ப இந்த எழுதிடுறோம். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீங்க. அதுதான் பயிற்சி வந்துட்டு உங்களை வளர்த்து விட்டு இருக்கு. அதற்கு களம் தந்த நம்மளுடைய பாமுகத்துக்கு தான் நன்றி சொல்லுங்க. நிச்சயமா. கோசல அம்மா உங்களோட கருத்தின் இன்றைய வகுப்பை பற்றி ஒரு நிமிடம். முதல் கண் உங்களுக்கும் பாமுகத்துக்கும் தான் நன்றியை கூற வேண்டும். ஏன்னா சும்மா இருந்த எங்களை இலக்கியங்கள் அத்தனையும் வாசிக்க வைத்து விட்டீர்கள். நலன் தமயந்தி எல்லாத்தையும் மறந்து போனோம், திரும்ப இருக்கா மீட்டு பார்த்தது. நீங்கள் சொன்ன மாதிரி பூவுள்ள தட்டை எல்லாம் வருது. அதை வச்சு நாங்க எங்கட கருத்து மூலம் நாங்கள் என்ன உலகத்துக்கு சொல்றோம்ன்றதான் எல்லா பாடல்களையும் எழுதி இருக்கு. அதன்படி எழுதாம அதை வச்சு நாங்கள் எழுதுறது. இந்த காலகட்டத்துல எப்படி இந்த உலகத்துல மக்கள் வாழ வேண்டும் எல்லாம் உங்களுக்கே சாரம், பாமுகத்துக்கும் சாரம், சிவதர்சனிக்கும் சாரம். ஆனா பஞ்சு படுறதுதான் எழுதுறதுக்கு, பஞ்சு படுறதுதான் ரெண்டாலும் விடக்கூடாதுன்ற ஒரு அடாப்படியில ரெண்டு எழுதுறது. வருத்தம் வந்தான்னு என்ன வந்தான்னு எழுதுவோம் எழுதுறது. நன்றி ஆசிரியை. நன்றிம்மா, நன்றி, மிக மிக மகிழ்ச்சிமா. அற்புதமான பாக்களை கண்டீங்க. நீங்கள் சொன்னது மாதிரி சிவதர்ஷினின்ற ஒரு வகைப்பா, தெய்வநாயகின்ற ஒரு வகைப்பா, ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வகை, ஒவ்வொரு தரம் கேட்டு எழுதுற மாதிரி இல்லை. எல்லோரும் தங்க விருப்பத்தின்படி தங்க ஓட்டத்தின்படி எழுதி உண்மையா சிறப்பாக இருக்கு எல்லாம். அதுதான் வாழ்த்துக்கள். ஒருத்தர் பார்வை இன்னொருவருக்கு இல்லை அப்படிங்கறதுதான் முக்கியம்.
அதுதான் தலைவன் தலைவி பார்வையே வித்தியாசமா இருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். முதல்ல அந்த காதல் அரும்புற விதத்தை எழுதி அதுக்குள்ள வந்த பிரிவினையை எழுதித்தான் நான் முடிச்சேன். அதுதான் அரும்பாகி மொட்டாகி அப்படிங்கிற மாதிரிதான். நாங்களும் காதலிச்சுதான் திருமணம் செய்த நாங்கள். இரு வீட்டாரும் பிரச்சனைப்பட்டுத்தான் திருமணம் நடந்தது. 50வது கல்யாண நாளும் கொண்டாடிட்டேன். அருமை 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 அருமை, மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. ரொம்ப 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 மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். மிக அருமையான வகுப்பு. இந்த வகுப்பு எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றுதான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துல அந்த பாமுகம் நிறுவனர் வாணியம்மா அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல போதும் நன்றி மறக்காம நன்றி கூற வேண்டியவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த காலத்துல வீடு தேடி அந்த குறுப்புற தெய்வம் கூறிய பிச்சு கொண்டு கொடுக்கும் என்று சொல்லிடலாம். அப்படி எங்கட வீடுகள்ல இருந்து கொண்டே நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய கொடுத்து நீங்க ஒரு காதை பாருங்க வாசிக்கிறோம் என்ற மாதிரி அந்த ஒரு நேசத்தை ஏற்படுத்தி அன்பை உறவை பலப்படுத்தி படிக்கிற இந்த வகுப்பு எனக்கு மிகவும் பிடிச்சது இருந்தது. அதோட இன்றைய வகுப்பு இன்னும் ஒவ்வொருவருடைய பாக்களும் மிக சிறப்பானது. ஆசானுடைய வழிபாட்டல் இன்னும் சிறப்பு. அவர் அந்த ஒரு நுட்பமா அந்த இடத்தை பிடிச்சு இது இப்படித்தான் வரும் என்று சொல்லிக்கலதான் அந்த எங்களுடைய தவறு நேராக்கப்படுகிறது. அவர் அந்த இடத்துலயும் நான் ஆசானுக்கு பணிஞ்சு அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மற்ற கோசலாமா அந்த பாடல் எனக்கு உண்மையா பிடிக்கும். நடிகை வித்தியாசமான பார்வையில பார்த்து எழுதுவா, அது நல்லா இருந்தது. சிவதர்சினி ராகவனுடைய பாடல் அம்பாவுண்டையும் வித்தியாசம், சுலோவா வாசிச்சாண்டா போதுமன்றான் நடிகை நினைக்கிறது. இன்று கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா வாசிச்சிருந்தா நல்லா இருந்தவா அந்த பாட்டம். எங்களுடைய வழிபாட்டின ஆசானுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அம்மா சிவமணி ராகவன் அந்த சிவமணி அவ பற்றி சொல்லல, அவ இந்த பாட்டு கேட்க மிகவும் ஆசையோட இருக்கிறான். அவன் தொடர்ந்து வர வேணும், அவன் குரல்ல நாங்கள் பாடல்களை கேட்க வேணும் இறைவனை வேண்டி விரைவில் வருவேன் அம்மா. கொஞ்ச காலம் செய்ய வேண்டி கிடக்கு. ஆமா, சிவமணியோட இந்த முன்பே இருக்கின்ற இந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது எப்ப வர மாட்டாரா இவன், இப்ப வர மாட்டாரா அப்படிதான் இருக்கும். ஆனா இன்று வந்து விட்டாரு அப்படிங்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருந்தது. எனக்கு கவலை சரியா அழுதா இருந்த நான் அம்மா இன்று தூது அந்த தலையப்பு கேட்டு நான் மற்ற மேல் ஒளிபரப்பும் கேட்ட நான் எழுத சரியான விருப்பமா இருந்தது. கொஞ்சம் 20 பாட்டா போயிட்டு அதனால கொஞ்சம் முடியல. நீங்க பத்தாக்கி இருக்கலாமே, 10வது எழுதிட்டு இருந்திருக்கலாமே. நான் ட்ரை பண்ணேன். இப்ப நாளைக்கு எல்லாம் லீவு தான் இருக்கால், எழுதி வைப்போம் ஆசை எழுதுவேன். சிவமணி இந்த பாட்டுல மயங்கித்தான் இருக்கிறோம் நாங்கள். எப்ப வருவார்? அதுதான் வருவேன், விரைவா வருவேன். விரைந்து வாங்க வாங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி, அற்புதமான வகுப்பு. வாணிமா நீங்க இருக்கீங்களா? அவர்கள் இதுவும் பணியிடத்துக்கு போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல, இருக்கலாம். நம்ம நிறைவு செய்து கொண்டால் அது தானாகவே நிறைவாகிவிடும் நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே அற்புதமான இன்றைய வகுப்பு 132வது வகுப்பு. அடுத்த வகுப்பு 133 திருக்குறள் போல இருக்கின்ற வகுப்பு. அதனாலதான் அதுல நாலடியார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாலடியார் 400 பாடல்களையும் 40 பாடல்கள் உங்களை படிக்க சொல்லி கொடுத்திருக்கோம். அந்த 40 பாடல்களை நீங்க உங்களுடைய பார்வையிலே 20 பாக்களாக்கி இருபத்தாக எழுத வேண்டும் என்பதைத்தான் நம்ம வீட்டு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதான் வரைமுறையாக. இதில் காப்பு பாடலும் நூற்பயனையும் நேரிசையிலே எழுதுவது சிறப்பு. காப்பு பாடலையும் நூற்பயனையும் ஏரிசையில் எழுதுவது சிறப்பு. இப்ப சிற்றிலக்கியமாக எழுதக்கூடியதை முதலிலே நேரிசை தொடங்கினால் அடுத்ததாக இன்னிசை,
மீண்டும் நேரிசை என்று அடுத்ததாக கொண்டு போகலாம். அல்லது முதலிலே இன்னிசை என்றால் அடுத்து நேரிசை என்பது போல நீங்கள் கொண்டு போகலாம். இதிலே பார்த்தீர்கள் என்றால் 2 பாக்களை ஒரு பாவாக நீங்கள் மாற்றி சீர்கள் பயன்பாடு இருக்கலாம், தவறில்லை. அதே சமயத்தில் அப்படியே அடிகளை பயன்படுத்த கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவையோ அந்த விடயத்தினை உள் வைத்ததாக உங்களுடைய வெண்பாக்கள் உணர்த்துவதாக, உலகினை திரும்பி பார்க்க வைப்பதாக இருத்தல் அவசியம் என்பதனை சொல்லிக்கொண்டு முறையாக இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்மா. நன்றி.